ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோவையும் பார்லி மாவையும் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் பன் தான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். ஹெல்த்தின்னு சொல்லிட்டு நியூட்ரலாக தடவுறேன்னு நினைக்காதீங்க. குழந்தைகளுக்கு நியூட்ரலாக தடவி நம்மளால் இதை கொடுக்க முடியுங்கிறதுக்காக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஜாமு போடலாம், அப்புறம் வெஜிடபிள் ஸ்டஃபிங், அதுக்கப்புறம் முட்டை எதுனாலுமே நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். இல்லை சும்மாவே சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நான் பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ ஆவியில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இது 1 கப்பு அளவுக்கு வர அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். வேக வச்சு தொளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வெட் இன்க்ரீடியன்ஸாக ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீக் யோகர்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹனி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வெனிலா எசன்ஸும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவர் பீட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஸ்வீட் பொட்டேட்டோ தோல் உரித்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு 1 கப்பு வர்ற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு நான் பாதாம் பவுடர் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பார்லி மாவும் 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துருக்கிறேன். வாசனைக்காக பட்டப்படியும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம முட்டை கலவை இருக்குல்ல, அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கலந்து விட்டுருங்க. நல்லா கலக்க நம்மளுக்கு மாவோட பதம், அதாவது எந்த அளவுக்கு நம்மளுக்கு திரும்ப மாவு சேர்க்கணுங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்கலாம். திரும்ப ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பார்லி மாவு சேர்த்துருக்கிறேன். நல்ல பார்லி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடியை வச்சு மூடி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. 1/2 அன் ஹவர் கழிச்சு மாவு லைட்டாக பொங்கி வரும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு திரும்ப பார்லி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பால் பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனை வச்சு ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் நல்லா நெய்யை தடவிட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு ட்ரேயில் பேக் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேயில் அலுமினியம் ஃபாயில் நான் போட்டிருக்கேன். அது மேலே இந்த மாதிரி உருண்டையாக பால் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக் வாஷ் கொடுத்துட்டு மேலே கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அது தூவியாச்சுன்னா சூப்பராக இந்த பன் மிக்சர் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் பேக் பண்ணுறதுக்கு. இது ஓவனை ப்ரீஹீட் பண்ணி 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சுன்னா சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ பார்லி மாவு பன் ரெடி ஆயிரும். உங்களுக்கு சூப்பராக ஸ்பாஞ்சியாக கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் பார்லி மாவு சேர்க்காம மைதா மட்டுமே சேர்த்து செய்யுங்க. கடையில் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்சியான சாஃப்டான பன் கிடைக்கும். நான் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் பார்லி மாவு சேர்த்து செஞ்சுருக்கேன். ஆனால் டேஸ்ட்டில் எந்த விதத்துலையும் குறைஞ்சதா இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.